அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன். இந்த வாரம் முழுவதும் நாம் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுடைய சிறுகதையை கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கதை 100 நாற்காலிகள். இந்த கதை வாசிக்கும்போது ரொம்பவே வலியை தரக்கூடிய ஒரு கதை. இந்த கதையோட கரு என்ன அப்படின்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற ஒரு மனிதன் கல்வியின் மூலமாக ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்தாலும் அவனுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கதையோடைய மெயின் கரு. நாயாடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் குறவர்களை விட அதாவது நாயை விடவே கேவலமான ஒரு இனத்தில் பிறந்த ஒரு பையன் எப்படியோ கல்வி கிடைத்து ஆட்சி பொறுப்பில், அதாவது ஆட்சித்தலைவராக, மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்து உட்கார்றாங்க. அதற்கு பின்னாடி அவங்க சந்திக்கக்கூடியது, அவங்க வாழ்க்கை சூழல் எல்லாம் என்ன, அவங்களுடைய மன அழுத்தம் என்ன அப்படிங்கிறது இந்த கதையில் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய கதை, அதனால் ரொம்ப ஓரளவுக்கு சுருக்கியே இந்த கதையை சொல்ல முயற்சிக்கிறேன். குஞ்சன் நாயர் தான் வந்து அவர்கிட்ட அம்மா மரணப்படுக்கையில் இருக்கிற தகவலை சொல்கிறாரு. ஆஃபீஸ் விட்டு கிளம்புற நேரம் மிச்சம் இருக்கிற எல்லா கோப்புகள்லையும் வேகமாக கையெழுத்து போட்டுட்டு இருந்தாரு. எதுக்கால ரமணி அசிஸ்டன்ட் நின்றுட்டு இருந்தாங்க. கடைசி கோப்பில் கையெழுத்து போட்டுட்டு ராமன் பிள்ளைகிட்ட ஒரு தடவை சரி பார்த்துட்டு அனுப்ப சொல்லு, இன்னைக்கே போனால் நல்லது அப்படின்னு பேனாவை மூடி வைக்கும் பொழுது குஞ்சன் நாயர் எட்டி பார்த்தாரு. என்ன விஷயம்னு கேட்கும்போது ரமணியை கண் காட்டுறாரு. ரமணியை போகலாம் அப்படின்னு ஜாடை காட்டிட்டு குஞ்சன் நாயரை உள்ளே வர சொல்கிறாரு. அவர் உள்ளே வந்ததும், சாருக்கு ஒரு காரியம் சொல்லணும், எப்படி சொல்லுதுன்னு தெரியல, நான் காலத்தே கேட்டதாக்கும், உச்சைக்கு சைக்கிளை எடுத்துட்டு கோட்டாருக்கு சென்று ஒரு நட பார்த்து போட்டும் வந்தேன், சங்கதி உள்ளது, நான் ஆளை பார்த்தேன், போதமில்லை, தீர வையத்தா ஸ்திதியாக்கும். சொல்லும் போதே அவருக்கு யாருன்னு யூகிச்சிட்டாலும் அனிச்சையா யாரு அப்படின்னு கேட்டாரு. சாருக்கு அம்மையாக்கும் கோட்டார் ஷெட்ல பிச்சைக்காரங்களுக்கும் ஒப்புறம் எடுத்துட்டு இருக்காக, வெறும் தரையில ஒரு பாய் கூட இல்லாமலாக்கும் கிடப்பு, துணியும் கூதரையா கிடக்கு, நான் ஒரு அட்டண்டர்கிட்ட சொல்லி புல் பாய் வேங்கி கிடத்த சொல்லிட்டு வந்தேன், கையில சக்கரம் இருந்தா அவன்கிட்ட கொடுத்து ஒரு நல்ல துணி வேங்கி அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அப்படின்னு வேகமா எழுகிறாரு. சார், கோட்டாறு வழியா ஆஸ்பத்திரியாக்கும், ஆஸ்பத்திரின்னு சொன்னா சரிக்கும், ஆஸ்பத்திரி இல்லை, இந்தால கழுது சந்து பக்கத்தில் பழைய ஆஸ்பத்திரி உண்டுல்ல, இடிஞ்ச ஷெட்டுகள் 4-5, அதில் 3 வெளிவரந்தாவில் அற்றது தூணுக்கு கீழையாக்கும் கிடப்பு, நமக்கு மச்சின ஒருத்தன் அங்கே சாயக்கடை வச்சுண்டு அவனாக்கும் சொன்னது அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல வேகமாக அவர் கிளம்புறாரு. குஞ்சநாயன் பின்னாடியே வந்து, சார் இப்போ நீங்கள் அங்கே போனால் வேண்டாம் சார், நல்லா இருக்காது, இங்கே ஒருத்தன் இப்போவே வாய் நாரி பேசிட்டு கிடக்கான், என்னத்துக்கு அவனுங்களுக்கு முன்ன நின்று கொடுக்குது, இப்போ வரைக்கும் நான் யார்கிட்டையும் ஒரு அச்சரம் பேசல, பார்த்துக்கிடுங்க, இவனுங்களுக்கு வாயின் நாக்கு சீத்தையாக்கும், நீங்கள் இடப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிடுதேன், இரு செவி அறியாமல் எல்லாத்தையும் செய்யலாம், உள்ள காசை எனக்கு கையில் தந்தா போரும், சாரு வீட்டுக்கு போங்கோ, ஒன்றும் அறிஞ்சதா பாவிக்க வேண்டாம், நாயர் நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே வர்றார். ஆஃபீஸ்க்கு வெளியே வரும் பொழுதே அவருடைய முதுகில் எல்லா கண்களும் திறக்குது. எப்போ நான் வெள்ளச்சட்டை போட ஆரம்பிச்சனோ அப்போவே என் முகத்தில் என்னுடைய முதுகில் முளைச்ச கண்கள் இவையெல்லாம் அப்படின்னு அத்தனை பேரோட ஏளன சிரிப்பையும் உள்வாங்கிட்டு ஜீரணிச்சுக்கிட்டே வேகமாக வெளியே வந்து தன்னோட காரை எடுத்துக்கிட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறாரு. அப்படியே ஸ்டேரிங்கை பிடிச்சி அழுத்தும் போது மனதிற்குள்ள இறுக்கம் அப்படியே வெளியே வருது. மெல்ல மெல்ல ஒரு பெருமூச்சு விட்டு இலகுவாக்கிட்டு ஒரு சிகரெட் பற்ற வைக்கலான்னு பார்க்கும்போது காரில் எதுவுமே இல்லை. மனைவி அதிகம் சிகரெட் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு விதித்து எங்கேயுமே காருக்குள்ளே சிகரெட் வைக்காமல் பார்த்துக்கிட்டாங்க. இவர் அங்கே ஒரு கடையில் நின்று வில்ஸ்கோல்ட் வாங்கிட்டு சிகரெட் புதைய ஊதும்போது உள்ளுக்குள் இருக்கிற பதட்டம் எல்லாமே புகையோட வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு. கோட்டார் ஆஸ்பத்திரி, அதையும் தாண்டி தான் கழுது செந்துன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அங்கே போனதில்லை. ஆனால் வேகமாக அவருடைய கார் அங்கே போய் நின்ன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு சிப்பந்திகள்லாம் வேகமாக வர்றாங்க. இவர் வர்றதை பார்த்தோன்னே வேகமாக உள்ளே போய் ஒழுங்குபடுத்துகிறாங்க, அதட்டல் சத்தம் போடுறாங்க. டாக்டர்ஸ் 2 பேர் காரை நோக்கி ஓடி வராங்க. அதில் கொஞ்சம் நடுத்தர வயது ஒரு சின்ன பையனை வந்து, குட் ஈவினிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சார், என்ன வேலையாக இங்கே வந்திருக்கீங்க? நான் ஒரு பேஷண்ட்டை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. சார், இங்கே இருக்காது அப்படின்னு இழுக்கிறாங்க. இல்லை, இங்கே தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிற. சார், இங்கே எல்லாம் முனிசிபாலிட்டியிலேருந்து கொண்டு வந்து போடுற ஆளுங்களாக்கும், பிச்சைக்காரங்க, நரிக்கிறவங்க, இது மாதிரி. சரி, 3ஆம் ஷெட் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. காட்டுனேன் சார்
அப்படின்னு தயக்கமாக கூடவே வராரு. சார் அதெல்லாம் அத்து போன கேஸுங்க சார், ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுக்கறதில்ல, கொஞ்சம் தீனி கீனி கொடுத்து ஜென்ரல் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து பார்ப்போம், சில சமயம் தேரும், மிச்சம் 1-5 நாள்லேயே போயிடும். ஃபண்டெல்லாம் ரொம்ப கம்மி சார், ஸ்டாஃபும் கிடையாது, இதுங்களை தோட்டிங்களை தவிர மற்ற ஸ்டாஃப் தொட்டு எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. எதுவுமே பேசாமல் வராரு. சார் இப்போ க்ரௌடு வேறு சார், மழை காலம் பார்த்தீங்களா, அங்கே இங்கே ஈரத்தில் கிடந்து காய்ச்சல் ஜன்னி வந்தெல்லாம் இங்கே வந்திருக்கு. இதுங்களாம் அனிமல்ஸ் மாதிரி, ஒன்று விழுந்தா இன்னொன்று கவனிக்காது, அப்படியே விட்டுட்டு போயிடும், தோட்டிங்க தூக்கி வந்து போட்டிருக்காங்க சார் அப்படின்னு அவர் நியாயப்படுத்திக்கிட்டே வந்துட்டுருக்காரு. அந்த வளாகம் முழுக்க தெருநாய்கள் அப்படியே சௌரியத்துக்கு அங்கே இங்கேன்னு போயிட்டே இருக்கு. அங்கே பார்த்தா ஒவ்வொருத்தரும் அப்படியே வற்றி ஒடுங்கிய கிழடுகள் அதிகமாக இருக்காங்க. சில பெண்கள் சிதஞ்ச உதடு, நசுங்கி உருகி ஒட்டி உலர்ந்த முகங்கள், கொஞ்சம் பேர் நினைவில்லாமல் தூங்கிட்டு இருக்க, முழிச்சிருந்த கொஞ்சம் பேரோ வழியில் கூச்சலிட்டும் முனகிட்டும் கையை காலை ஆட்டிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே உள்ளே போன உடனே வாந்தி எல்லாருக்குமே வயிற்று புரட்டிட்டு எடுத்துரும், அந்த அளவுக்கு ஒரு நாத்தம், அழுகிற மனித சதையும் மட்கிற துணியும் மலை மூத்திரங்கள் கலந்த ஒரு நெடி அப்படியே சுழன்று அடிக்குது. அவர் மூக்கை கர்ச்சீஃபால பொத்திக்கிட்டே வராரு. சார் எல்லாம் முத்தி பழுத்த மண்டகலண்ட ஜீவன் சார், படுத்த இடத்துலையே போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படின்னு. எங்கேயுமே ஊழியரையும் காணலை. அவர் தேடுறதை பார்த்துட்டு, சார் தோட்டிங்க காலையில் தான் வந்து துப்புரவு பண்ணி மருந்து கொடுத்துட்டு போகிறதோட சரி, சாயந்தரம்லாம் அவங்க வர்றதில்ல சார், எல்லாம் மருந்து போட்டுட்டு படுத்துருவானுங்க அப்படின்னு டாக்டர் சுய விளக்கம் கொடுக்குறாரு. அங்கே 3வது ஷெட்டோட கடைசி தூணுக்கு அருகில் மாவட்ட ஆட்சியரோட அம்மா ஒரு பணம்பாயில் மல்லாந்து கிடக்கிறா. பெரும்பாலும் ஒரு நிர்வாண தோட்டம். அவளுடைய கரிய வயிறு பெருசாக உப்பி எழுந்து ஒரு பக்கமாக சரிஞ்சிருக்கு. கை காலெல்லாம் வீங்கி தோல் சுருக்க விரிஞ்சிருக்கு. அவளுடைய மார்பகங்கள் அழுக்கு பை மாதிரி இரு பக்கம் சரிஞ்சு கிடக்குது. அப்படியே தலையில் முட்டி சிக்கு பிடிச்ச சாணி போல் ஒட்டியிருக்கு. சாரி, ஆக்சுவலி என்னன்னு தெரில, வந்து 4-5 ஆச்சு, நினைவில்லை, வயசு 60-70க்கு மேலே இருக்கும் போல். நினப்பு இருக்கிறவங்களுக்கு தான் மாத்திரை மருந்து ஏதாவது கொடுக்கறது அப்படின்னு இழுக்கிறாரு. இவர் அப்படியே பார்த்துட்ருக்கார். சார் ஏதாவது கேஸா சார் அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. சட்டுன்னு அவரோட மனசெல்லாம் வறண்டு போய், உதடெல்லாம் வறண்டு போய் அப்படியே நாக்கால உதடுகளை ஈரப்படுத்திட்டு, அவங்க என்னோட அம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்னால நம்பவே முடியல. சார் என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. இவங்க என்னோட அம்மா வீட்டை விட்டு காணாமல் போயிட்டாங்க, கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே மாற்றி மாற்றி பார்த்துட்டு, சார் ஐ எம் சாரி சார் ஆக்சுவலி அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, எனக்கு ஒரு காரியம் பண்ணுங்கள், இப்போவே இவங்க ட்ரெஸ்ஸை மாற்றி அவசியமான ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெடி பண்ணுங்கள், நான் இவங்களை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறேன், ஆம்புலன்ஸ் வரவழைங்கன்னு. பர்ஸை எடுக்கும் பொழுது, சார் நாங்கள் பார்த்துக்குறோம் சார், இட்ஸ் ஆனர், சாரி சார், எங்கள் நிலமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த சிஸ்டத்தில் இதுக்கு மேலே இதுவும் நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். டாக்டர் 10 நிமிஷத்தில் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிவிட்டு, சார் உடம்புல இருக்கிற வயிற்றுக்க யூரினை வெளியேற்றி இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியவர் அப்படியே பக்கத்தில் வந்து, சார் நான் எஸ்சி சார், கோட்டாவில் வந்தவன், என்னை மாதிரி ஆளுங்களுக்கு இங்கே இடமே இல்லை சார், அருவெருப்பாக ஏதோ பூச்சி மாதிரி பார்க்குறாங்க, நான் சர்வீஸில் நுழைஞ்சி இப்போ 18 வருஷம் ஆச்சு, நான் சீனியர் சார், இப்போ வரைக்கும் எனக்கு கௌரவமாக உட்காந்து நோயாளிகளை பார்க்குற மாதிரி ஒரு வேலையும் கொடுக்கறது இல்லை அப்படின்னு அவரோட கஷ்டத்தை சொல்லி அவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இவர் பெருமூச்சு விட்டுட்டு தன்னோட நிலையை எண்ணி பார்க்குறாரு. எண்ணி பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த உடம்பு இதுக்குள்ளே ஓடுற ரத்தம் முழுக்கவே பிச்சை சோத்தில் ஊறினது தான், அதை நானும் மறக்க போகிறதில்ல, எனக்கு பிச்சை போட்ட எவனும் மறக்க போகிறதில்ல, மறக்கணும்னா மொத்த ரத்தத்தையும் வெட்டி வடியை எடுத்துட்டு சிங்கம் புலி ஓனா இப்படிங்கிற மாதிரி ஏதாவது நல்ல ரத்தம் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல டாக்டர் பிரமிச்சு போய் நிற்கிறாரு. சிவில் சர்வீஸ் எழுதி ஆட்சியரை வந்து உக்காந்துருக்க இவர் ரொம்ப கீழான ஒரு ஜாதியை சேர்ந்தவரா, நம்மளை விடவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை. அப்போ தான் இவர் யோசித்து பார்த்துட்ருக்காரு, நமக்கே கூட இந்த கேள்வி வரும் எப்படி அப்படின்னு. சிவில் சர்வீஸ் நேர்முக தேர்வில் இவர் உக்காந்துருக்காரு. 8 பேர் கொண்ட குழு இவரை கேள்வியால் கேட்டுட்ருக்காங்க. இவருடைய ஜாதியை பற்றியான கேள்விகள் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு கேட்டு, சார் பட்டியல் பழங்குடியில் நாயாடி அப்படிங்கிறாரு. நாயாடி அப்படின்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ எப்படி இருக்குது உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற மக்களுடைய நிலை, இவங்க வாழ்வியலில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவங்கள பற்றி
மேனுவலை என்ன எழுதியிருந்தோ அதை அப்படியே சொல்கிறாரு. சார், நாயாடிகள் அலைஞ்சு திரியிற குறவர்களில் ஒரு பிரிவு. இவங்களை பார்த்தாலே தீட்டு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுனால இவங்க பகலை நடமாட முடியாது. இவங்களை நேரில் பார்த்துட்டா உடனே சத்தம் போட்டு சூழ்ந்து கல்லால் அடித்து கொன்று அங்கேயே எரிக்கிற பழக்கம் இருந்துச்சு. அதனால் இவங்க பகல் முழுக்க காட்டுக்குள்ளே புதர்களில் குழி பறித்து அதுக்குள்ளே தங்களோட குழந்தை குட்டிகளோட பன்றிகள் மாதிரி ஒடுங்கிட்டு தூங்குவாங்க. இரவில் வெளியே கிளம்பி வேட்டையாடுவாங்க. இவங்கள மூதேவியோட அம்சம் அப்படின்னு நம்பினதுனால இவங்களுக்கு தவிடு மிஞ்சின உணவை வீட்டுக்கு வெளியே பிச்சையாக தூக்கி போடுற பழக்கம் இருந்துச்சு. இவங்க கையில் ஆக்கப்பட்ட எல்லாத்தையும் திம்பாங்க. எலி, நாய், பல்வேறு புலி, பூச்சி, செத்த உயிரினம் இது எல்லாம் பச்சையாக சாப்பிடுவாங்க. பிறப்புறுப்பை கழுகு பாலையால் மறைச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்கள பற்றி இதுதான் சார் மேனுவல் எங்கள் ஜாதியை பற்றி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த 9 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அதில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. சரி, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்? எனக்கு ஒரு பெரியவரோட உதவி கிடச்சி இங்கே வந்தது அப்படிங்கிறாரு. ஓ, அம்பேத்கர் மாதிரியா? ஆமாம் சார், அம்பேத்கர் மாதிரி தான் அப்படின்னு. இன்னொருத்தர் ஒரு கேள்வி உங்களை கேட்கணும். நீங்கள் அதிகாரியாக இருக்கிற இடத்துல நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. ஒரு பக்கம் நியாயம் இருக்குது, இன்னொரு பக்கம் உங்கள் ஜாதி இருக்கிறாங்க, என்ன முடிவெடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவரை தூண்டி விடுறதுக்காக தான் இந்த கேள்வி அங்கே கேட்டிருக்காங்க. அப்படியே சூடான ரத்த உடம்பு முழுக்க அழுத்தி பாயுது. ஆனால் என்ன பதில் சொல்லணும்னு தெரிஞ்சிருந்தாலும் அந்த நேரத்தில் இவர் சார் நியாயம்னா என்ன? வெறும் சட்ட விதியும் சம்பிரதாயமாக நியாயத்தை தீர்மானிக்குது. நியாயம் அப்படின்னு பார்த்தா அதில் அடிப்படையில் ஒரு விழுமியம் இருக்கணும்ல. சமத்துவம் தான் விழுமியங்கள்லேயே மகத்தானது, புனிதமானது. ஒரு நாயாடியும் இன்னொரு மானிட உயிரும் இரு பக்கங்களில் நிறுத்தினா சமத்துவம் என்ற தர்மத்தின் அடிப்படையில் அப்போவே நாயாடி மாபெரும் அநீதி இழைக்கப்பட்டவன்கிற ஆயிருந்தான். அவன் என்ன செஞ்சிருந்தாலும் அது நியாயப்பட்டு விடுது. கொலை செஞ்சிருந்தாலுமா அப்படின்னு கேட்குறாங்க. கொலையே செஞ்சிருந்தாலும் கூட நாயாடி தான் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் அந்த அறையில் அமைதி நிலவுது. சரி போங்க, மாலையில் இன்டர்வியூ இருக்குதுங்கிறாங்க. ஆனால் எப்படின்னு தெரில, இவர் அந்த நேர்காணலில் தேர்ச்சி பெற்று இவருக்குரிய பதவியோடு வராரு. ஆனால் அந்த கேள்வி கேட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, எல்லாருமே தன்னை முற்போக்காளன் அப்படிங்கிற காட்டிக்கிறக்காக நான் உட்பட எல்லாருமே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஆனால் இந்த வேலைக்கு நீங்கள் போகணுமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே மாதிரி சொன்ன மாதிரி வேலைக்கு போகிறாரு. தன்னுடைய பதவி அங்கே தமிழ்நாட்டில் ஒரு கேடரில் போட்ட உடனே ஜாயின் பண்ண போகிறாரு. தன்னுடைய பதவியிலிருந்து விலக போகிற அவரை பார்த்து சந்திச்சுட்டு மேலதிகாரியும் சந்திக்கலான்னு போய் சம்பிரதாயம் பார்க்குறாரு. அடுத்த நாள் போகையில் இவர் இடத்துல போட்டிருந்த ஒரு உயரமான அந்த நாற்காலி தூக்கி வெளியே வைக்கப்பட்டு ஒரு நாற்காலி பல பேர் உட்காந்து அந்த ஒயர்லாம் நஞ்சு போன மாதிரி ஒரு நாற்காலி இவருக்காக அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அந்த இடத்துலையே நாற்காலி நமக்கானதல்ல, இந்த நாற்காலிக்காக நம்ம சண்டை கட்டி போராடினா தன்னை பற்றி தப்பும் தவறுமா எல்லா இடத்துலையும் சித்தரிப்பாங்க அப்படின்னு மெல்ல மெல்ல அதை ஏற்றுக்கிட்டு அப்படியே தான் வந்துக்கிட்டு இருக்காரு. என்னதான் அந்த இடத்துல போய் உக்காந்தாலும் கட்டளையிடக்கூடிய குரலோ அந்த இதோ அவருக்கு வாய்க்கவே இல்லை. ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் திரும்ப 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 அவருக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீ நாயாடி சமயத்தை சேர்ந்தவ, எங்களுடைய கருணையால் தான் நீ இந்த இடத்துல உக்காந்துருக்க, எங்களை கட்டளையிடவோ எங்களை கேள்வி கேட்கவோ உனக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிறத அவருக்கு கீழே இருக்கக்கூடிய குமாஸ்தாவிலிருந்து ஒவ்வொருத்தரும் தங்களுடைய செய்கையாலையும் ஜாடையாலையும் அவர்களுடைய மனோபாவங்களாலும் முகக்குறிகளாலும் காட்டிக்கொண்டே இருந்தாங்க. மெல்ல அப்படியே அந்த சூழ்நிலை அப்படியே பழகி 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 கட்டளை இடுபவனாக அவர்னால ஒரு காலத்திலும் மாற முடியல. ஆனால் இவரை ஒரு பெண் காதலிக்கிறாங்க. உயர்ந்த வகுப்பினை சேர்ந்த ஒரு பெண் காதலிக்கிறாங்க, சுபான்னு சொல்லிட்டு. அந்த பெண் பின்னாடி இவருடைய பின்புலமெல்லாம் தெரிஞ்சாலும் இவருடைய பதவிக்காகவோ இல்லை இவர் மேலே இருக்க காதலாலேயோ திருமணம் செஞ்சு நல்லா இருக்காங்க. அந்த சூழலில் தான் இவருக்கு எப்படி கல்வி கிடைத்தது அப்படின்னா, இவருக்கு கல்வி கொடுத்தவர் பிரஜானந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார். அங்கே சமஸ்தானத்தில் ஒரு மடம் நடத்தி ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்து கொண்டிருக்கும் பொழுது இவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது இவரையும் கூட்டிகிட்டு போய் இவர் உடம்புல இருக்கிற சொரங்கு எல்லாத்தையும் போட்டு கழுவி குளித்து நல்லபடியாக சோறு போட்டு படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி கொண்டு வந்தது அந்த மடம் தான். அந்த மடத்தில் இருக்கிறவர் சொல்லியிருக்காரு,
உன் அம்மாவுக்கு நான் நீதி பண்ணிட்டேன், அம்மாவுடைய மகனை பிரித்து உனக்கு கல்வி கொடுத்து உன்னை வேறொரு பிரிவில் கொண்டு போய் நான் சேர்த்திருக்கேன். ஆனால் உன்னோட அம்மாவை மகனை நீ அவங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அது ஞாபகம் வந்த உடனே கிட்டத்தட்ட பல வருடங்களாக பார்க்காத அம்மாவை தேடுறாரு. அவருடைய பதவியில் இருக்கிறது ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். நாயாடிகள் கூட்டத்தை கொண்டு வாங்கன்னா எங்கிருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க. அப்படி அம்மாவை கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்து கொடுக்குறாரு. முதல்ல அம்மா கூட்டிகிட்டு வரும்போது அம்மாவுக்கு மகனே தெரியலை. ஏ தம்பே தம்புரா என்னை கொன்றாதீங்கோ, நான் எந்த தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அம்மா வர்றா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அம்மாவோட முகத்தை எல்லாம் தடவி, அம்மா நான் தான் உன்னுடைய காப்பா அப்படின்னு சொல்கிறா. அம்மாவுக்கு எதுவும் தெரியல, ஆனால் தொட்டு உணர்ந்த உடனே அவளுக்கு தெரிஞ்சிருது தன்னுடைய குழந்தை தான் அப்படின்ட்டு. அப்படியே கட்டி அணைச்சி இத்தனை வருடம் பார்க்காத முத்தங்களை அப்படியே பொழிஞ்சு கொட்டுறா. ஆனால் துணிஞ்சு தன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சுருக்காரு. ஆனால் 20 நாட்களுக்கு மேலே அவங்களால அங்கே தாக்கு பிடிக்க முடியல. அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தன்னுடைய மகன் காப்பான் அப்படிங்கிறது அவங்க மனசில் பதிஞ்சது வேற. ஐயோ சட்டை பேண்ட்டெல்லாம் போடாத, நாற்காலியில் உட்காராத, தம்புரான் பார்த்தா அவனை அடித்து கொன்றுவான் அப்படின்னு தான் அம்மா பயப்படுறாங்க. இந்த சட்டை பேண்ட்டெல்லாம் கழட்டி போட்டு என் கூட ஓடிவா, நாமும் போயிடலாம் நம்ம இனத்து கூட அப்படிங்கிறாங்க. அவங்களால அங்கே இருக்க முடியல. 20 நாள்லேயே ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திருமணம், குழந்தைகள் இப்படியெல்லாம் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் மக்களுடைய குறை தீர்ப்பு முகாமில் உட்காந்து மக்களுடைய மனுக்களை வாங்கிட்டு இருக்காரு. வாங்கிட்டு இருக்கும்போது அவனுடைய அம்மாவும் 2 கிழவரும் கூட வராங்க. இது என்னுடைய காப்பா, என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறா. காவலர்கள்லாம் அடித்து விரட்டுறாங்க. இல்லை என்னுடைய அம்மா தான் அப்படின்னு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்த ஒரு சந்தோஷம். திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அவங்க ஒரு கூரைக்குள்ளே இருந்து பழக்கமே இல்லை, அதனால கார் ஷெட்டில் தான் தங்கியிருக்காங்க. அங்கே தங்கியிருக்கும்போது மனைவியை பார்க்க அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஒரு வெள்ளத்தோலுடையவ தன்னுடைய மகனுடைய மனைவி அப்படிங்கிறது. ஐயோ இவ மூதேவி, இவனை எல்லாம் சதி போட்டு தம்புரானுகள்லாம் கொல்றதுக்காக இவளை கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்த நாள் முதற்கொண்டே இவருடைய மனைவி சுபா மேலே பெரும் கோபம். அதை பல விதங்களில் வெறுப்படுத்துகிறாங்களே, கெட்ட கெட்ட வார்த்தைகளில் அவருடைய மனைவியை திட்டுறாங்க. இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இவரும் இருக்காரு. ஆனால் அந்த பெண்ணால் சகிச்சுக்க முடியாது. தன்னுடைய குழந்தையை அவங்க எடுக்கிறத தாங்கிக்கவே முடியல. அதுவும் ஒரு கட்டத்தில் ஒரு அழுகி போன சாப்பாட்டை அந்த குழந்தைக்கு ஊட்டிடுவாங்க. அதுக்கு மேலே இவர்னாலையும் தாங்க முடியாமல் அடிச்சிடுறாரு. அந்த அம்மா வீட்டை விட்டு காணாமல் போயிடுறாங்க. அதற்கப்புறம் ஒரு வருடங்கள் அவங்களால இந்த அம்மாவை கண்டுபிடிக்கவே முடியலை, எங்கே போயிட்டாங்க அப்படிங்கிறதே தெரியல. அந்த ஒரு கட்டத்தில் தான் மருத்துவமனையில் இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய குஞ்ச நாயர் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போது மருத்துவமனைக்கு கூட்டு வச்சு நல்ல ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. ஆனாலும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் தான். மனைவி சொல்கிறாங்க, நீ உன்னுடைய மனசுல இருந்து அந்த ஜாதி இதையெல்லாம் தூக்கி எறிய முடியாமல் தான் நீ இருந்துட்டு இருக்க. ஆக்சுவலி அதனால தான் இன்னும் உன்னால் கட்டளை இடத்துக்கு வரவே முடியலை. நீ கட்டளையிட இடத்துக்கோ அந்த தகுதிக்கோ உன்னால் வர முடியாததுக்கான காரணம் என்னன்னா, உன் மனசுக்குள்ளே இன்னும் அந்த ஜாதியை நீ சுமந்துக்கிட்டே தான் இருக்க. அதே ஜாதியை என் பிள்ளைக்கும் திணிச்சிடாத. தயவு செய்து அம்மாவை பாரு, எல்லாமே பண்ணி திருப்பி நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடாத. இங்கேயே முழு நேரம் உட்காந்து ஏற்கனவே உன்னை பற்றியான காசிப் நிறைய போயிட்டுருக்கு, திருப்பி பேசுவாங்க அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி தன்னுடைய தாய்க்கு தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய் ஹாஸ்பிட்டல்லையே உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும் பொழுது திடீர்னு அவங்களுக்கு நினைவு திரும்பி வர்றாங்க. காப்பா காப்பா கஞ்சி கொடு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்குறாங்க. இவர் உள்ளே போகிறதுக்குள்ளேயே வேறொருத்தர் உள்ளே போக அவங்கள பார்த்து பயந்து நடுங்கி அப்படியே அந்த தாய் கீழே அப்படியே பெட்டில் விழுந்துடுறாங்க. அந்த தாயோடைய உயிர் பிரிஞ்சிருது. அப்போ நினைக்கிறாரு, இந்த அம்மாவுடைக்கு செஞ்ச அநீதிக்கோ இதுக்கு நான் பிராயச்சித்தம் பண்ணணும்னா இன்னும் 100 நாற்காலிகள் வேணும் அப்படிங்கிறாரு. அப்போது இனிமேல் அதாவது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இவர் இது நாள் வரைக்கும் இருந்தது அந்த அதிகாரத்திற்குள்ளே அவர்னால போகவும் முடியலை, அதிலிருந்து விட்டு விலகவும் முடியல, அந்த அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கவும் முடியாமல் தான் இவர் இருந்தார். ஆனால் இனிமேல் இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான ஏதாவது ஒரு நியாயத்தை செய்யணும். தன்னை போல ஒரு 100 நாற்காலிகளை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவர் இருப்பதாக இந்த கதையை முடிச்சிருப்பார். மிகப்பெரிய கதை. வாசிக்கிற இடங்கள், அவங்க அம்மாக்கும் இவருக்கு நடக்கிற கான்வர்சேஷன், இவரை நேர்காணல் காணும் பொழுது அவங்க எப்படி நடத்துகிறாங்க,
அதே மாதிரி பணிக்கு சேர்ந்த பின்னாடி இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட இவரை எப்படி இவருடைய நாயாடி சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இவரை கட்டளையிடுறாங்க, இவர் ஒரு பொம்மையாக செயல்படுறாரு அப்படின்னு இவரோட உணர்வுகளையும் அந்த மடம் எப்படி இவருக்கு கல்வி கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விரிவாகவே இந்த கதையில் எழுதியிருப்பாரு. கட்டாயம் இந்த 100 நாற்காலிகள் இணையத்திலும் கிடைக்கிறது. வாசித்து பாருங்கள். வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.